என் வாழ்க்கையில் நான் அழிந்து போகிற போஜனத்திற்காக தான் இயேசுவை தேடி போனேன். வேலைக்காக மட்டும்தான் தேடி போனேன். எனக்கு ஒரு 1000 ரூபீஸ் வேலை வேணும் அன்னைக்கு, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் என்னுடைய குடும்பத்தை, என் தாய் தகப்பனுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவங்கள கவனிச்சுக்க முடியும். நான் இயேசுவை தேடி போனது நித்திய ஜீவன் என்னன்னே முதல்ல எனக்கு தெரியாது. நிறைய இடத்துக்கு போனோம், ஒன்றும் நடக்கல. சரி, இங்கேயும் போய் ட்ரை பண்ணுவோம். இவர்கிட்ட போனா ஏதாவது வேலை கடை கொடுப்பாரு, வேலையை வாங்கிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிடுவோம் அப்படிதான் நான் போனேன். அவர் யாரை கூப்பிட்டாலும், அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அவருடைய தேவை அறிந்த தேவன். திரளான ஜனங்கள் வருகிறதை பார்த்து முதல்ல கேட்கிறாரு, இவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், எங்க சாப்பாடு வாங்கலாம், என்ன பண்ணலாம், சீசர் இடத்துல என்ன பண்ணுகிறாரு, டிஸ்கஸ் பண்ணுகிறாரு. நித்திய ஜீவனை குறித்து அப்புறம் தான் பேசுறாரு. அப்போ இன்னைக்கும் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வரோம்னா முதல்ல இன்னைக்கு உங்க தேவை என்ன, நீங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கீங்க, நீங்க என்ன விதமான விடுதலை உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்ன சுகம் கொடுக்கணும். இயேசுவை தேடி நான் வந்தப்ப இதுல ஆண்டவர் ரொம்ப கவனமுள்ளவராய் இருந்தார் என்பதை உங்களுக்கு நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். வேலை வேணும்னு என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆனா அவர் வேலையை கொடுக்கல. அவருக்கு தெரியும் பிள்ளையாண்டா வந்து வேலையை வாங்கிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிடுவான், இவன் ரொம்ப செல்ஃபிஷ் ஃபெலோ அப்படின்னு தெரியும். ஆனா இவனுக்கு பெரிய காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். ஒரு நாள் இந்த இடத்துல கொண்டு போய் இவனை நிறுத்தணும், நித்திய போஜனத்துக்கு ஏற்றவனாய் அவனை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு வேலையை கொடுத்தா ஓடிய போயிடுவான். எவ்வளவு நாட்கள் நல்ல வேலை கொடுக்கலையோ அதனுடைய பலனை குறுகிய காலத்தில் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார், நிறைவாய் கொடுத்தார், மீதமுள்ள வரைக்கும் கொடுத்தார். அவர் என்னைக்குமே அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து மாறவே இல்லை. ஆனா போன உடனே எனக்கு என்னத்தை கொடுத்தா தெரியுமா, சுகத்தை கொடுத்தார். ஏன்னா அன்னைக்கு எனக்கு தேவை சுகம் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருந்தார். அன்னைக்கு அவர் சுகத்தை கொடுக்காவிட்டால், தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுக்காம போயிருந்தாரா நான் மரித்து போயிருப்பேன், அல்லது பிரயோஜனம் இல்லாதவனா போயிருப்பேன். சரீரத்துல இயேசு யார் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் உண்மையுள்ளவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வரும்போதே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றார், சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறார். முதல்ல என்ன, இன்னைக்கு இமீடியட்டா என் புள்ள வந்துட்டோம், இவனுக்கு என்ன வேணும், சுகம் தான் இன்னைக்கு வேணும், சுகத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு பொருளாதார ஆசீர்வாதங்களின் காலத்தில் அதை கொடுக்கிறார். அதற்கு பிறகு இவனுக்கு இருக்கிற பலவீனங்கள் என்ன, இதை குறித்து இவனுக்கு ஒரு அறிவு வர வேண்டும். இவனை எப்படி நான் கல்வாரி சிலுவையினாலே இவனை விடுதலை ஆக்கி இருக்கிறேன் என்பதை அவன் புரிந்து கொள்ளும் போது இவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். இப்ப வரும்போது பர்ஃபெக்டா தெரியும் இவருக்கு. அதனாலதான் அவர்கிட்ட வந்த விதவிதமான மக்கள் வந்தாங்க. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ வந்தால், சமாரியா ஸ்திரீ, வாழ்க்கை கெட்டு போன ஸ்திரீ வந்தால், திமிர்வாதக்காரன் வந்தான், எல்லாருமே வித்தியாசமா வந்தாங்க. ஆனா அவங்களுடைய உடனடியான தேவை என்ன, இந்த தேவையின் இதற்கு பின்னால இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை இயேசு அறிந்து அதன்படி அவர்களுக்கு ஏற்றபடி சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை விசுவாசியுங்கள், அவர் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசமே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியையாயிருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாகத்தான் கிரியைகள் மாறுகிறதே ஒழிய கிரியைகள் மூலமாக விசுவாசம் உண்டாவது இல்லை. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து போன வாரத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இங்கே இயேசு சொல்லுகிறார், 2 விதமான போஜனங்களை பற்றி இயேசு பேசுகிறார். ஒன்று அழியாத போஜனம், இன்னொன்று அழிந்து போகிற போஜனம். ஆனால் இந்த அழியாத போஜனத்தை தருகிறவர் இயேசு, நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், அதற்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கள், அதற்காக சில காரியங்களை செய்யுங்கள் சொன்னது பார்த்தா ஏதோ லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா அவர் சொல்றாரு, தேவன் அனுப்பின அவருடைய குமாரன் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசமே நீங்கள் நடப்பிக்க வேண்டிய கிரியையா இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில இன்னும் அதாவது கிரியைகள், விசுவாசத்தின் நிமித்தம் கிரியைகள் செய்யலாம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அல்லது தேவனுடைய கிருபையை பெறுவதற்காக
மதத்தின் அடிப்படையில் எதையாவது நாம் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் சரியான கிரியை கிடையாது. ஆண்டவராக இயேசு என்னும் அவர் மேலும் அவர் செய்து முடித்த கிரியைகள் மேலும் நாம் விசுவாசம் வைப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்ப ரெண்டு விதமா பிரிக்கலாம். மனுஷனுக்கு ஏற்ற கிரியைகள், தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். அழிந்து போகிற போஜனம், அழியாத போஜனம். சரி, இந்த ஆண்டவர் அழியாத போஜனத்திற்காக நீங்க கிரியை நடப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரே, அப்ப இவர் அழிந்து போகிற போஜனத்தை பற்றி அக்கறை இல்லாத தேவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழியாத போஜனத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல அழிந்து போகிற போஜனத்தை அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்தார். மறுநாள் தான் சொல்றாரு, நீங்க அற்புதத்திற்காக என்னை தேடி வரவில்லை, அப்பத்திற்காக தான் என்னை தேடுகிறீர்கள் அப்படின்ட்டு தான் இந்த பகுதியை ஆண்டவர் பேசுகிறார். ஆனா முதல் நாள் பார்க்கிறோம், அவங்களுக்கு அழிந்து போகிற போஜனமாகிய அந்த அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? நிறைவாய் கொடுத்தார். வேண்டிய மட்டும் கொடுத்தார். திருப்தியோடை மட்டும் கொடுத்தார். அவர்கள் இன்னும் மீதம் எடுத்துக்கொண்டு போக மட்டும் கொடுத்தார். இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது இந்த பூமிக்குரிய தேவைகள் என்று அவர் தெளிவா சொல்றார். அதாவது போஜனம், உடை, நம்முடைய அன்றாட தேவைகள். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது கூட பரலோகத்தின் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் வெறும் நித்தியத்துக்குரிய அழியாத போஜனத்தில் மேலும் மட்டும் கரிசனை உள்ளவர் என்று சொல்ல முடியாது. இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேலும் கரிசனை உள்ளவர். அதுதான் நான் சொல்லுகிறேன். அப்போ விசுவாசம் என்பது எல்லாத்துக்குமே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி எதுவானாலும் சரி, நித்திய ஜீவனுக்கானாலும் சரி, இந்த உலகத்தின் தேவைக்கானாலும் சரி, நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தரை பிரியப்படுத்தும்னா இன்னைக்கு நீங்கள் நானும் அவர் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறோம், அது எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கோங்கிற அளவு பொறுத்து இல்லை, என்ன விதமான விசுவாசத்தை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதான். வெறும் அழிந்து போகிற போஜனத்திற்காகவே நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? என் வாழ்க்கையில் நான் அழிந்து போகிற போஜனத்திற்காக தான் இயேசுவை தேடி போனேன், வேலைக்காக மட்டும்தான் தேடி போனேன். எனக்கு ஒரு 1000 ரூபீஸ் வேலை வேணும் அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் என்னுடைய குடும்பத்தை, என் தாய் தகப்பனுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவங்கள கவனிச்சுக்க முடியும். நான் இயேசுவை தேடி போனது நித்திய ஜீவன்னா என்னன்னே முதல்ல எனக்கு தெரியாது. நிறைய இடத்துக்கு போனோம், ஒன்றும் நடக்கலை. சரி, இங்கேயும் போய் ட்ரை பண்ணுவோம். இவர்கிட்ட போனால் ஏதாவது வேலை கொடுப்பாரு, வேலையை வாங்கிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி தான் நான் போனேன். அவர் தூரத்தில் வரும்போதே தெரியுது, அவர் யாரை கூப்பிட்டாலும், அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அவருடைய தேவை அறிந்த தேவன். திரளான ஜனங்கள் வருகிறதை பார்த்து முதல்ல கேட்கிறாரு, இவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், எங்க சாப்பாடு வாங்கலாம், என்ன பண்ணலாம், சீசர் இடத்துல என்ன பண்ணுகிறாரு, டிஸ்கஸ் பண்ணுகிறாரு. நித்திய ஜீவனை குறித்து அப்புறம் தான் பேசுறாரு. அப்போ இன்னைக்கும் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வரோம்னா முதல்ல இன்னைக்கு உங்க தேவை என்ன, நீங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கீங்க, நீங்க என்ன விதமான விடுதலை உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்ன சுகம் கொடுக்கணும். இயேசுவை தேடி நான் வந்தப்ப இதுல ஆண்டவர் ரொம்ப கவனமுள்ளவராய் இருந்தார் என்பதை உங்களுக்கு நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். வேலை வேணும்னு என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆனா அவர் வேலையை கொடுக்கல. அவருக்கு தெரியும் இந்த பிள்ளையாண்டா வேலையை வாங்கிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிடுவான், இவன் ரொம்ப செல்ஃபி ஃபெலோ அப்படின்னு தெரியும். ஆனா இவனுக்கு பெரிய காரியத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு நாள் இந்த இடத்துல கொண்டு போய் இவனை நிறுத்தணும், நித்திய போஜனத்துக்கு ஏற்றவனாய் அவனை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு வேலையை கொடுத்தா ஓடிய போயிடுவான். எவ்வளவு நாட்கள் நல்ல வேலை கொடுக்கலையோ அதனுடைய பலனை குறுகிய காலத்தில் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார், நிறைவாய் கொடுத்தார், மீதம் உள்ள வரைக்கும் கொடுத்தார். அவர் என்னைக்குமே அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து மாறவே இல்லை. ஆனா போன உடனே எனக்கு என்னத்தை கொடுத்தார் தெரியுமா? சுகத்தை கொடுத்தார். ஏன்னா அன்னைக்கு எனக்கு தேவை சுகம் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருந்தார். அன்னைக்கு அவர் சுகத்தை கொடுக்காவிட்டால், தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுக்காம போயிருந்தாரா நான் மரித்து போயிருப்பேன், அல்லது பிரயோஜனம் இல்லாதவனா போயிருப்பேன் சரீரத்தில். மதுரையில் அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு என்ன வந்ததோ அதுதான் அவருக்கு வந்திருக்கு. போய் பார்த்தா வீட்டில் இங்கேருந்து இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் வால் வீக் ஆயிடுச்சான். அவர் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காரு ஒரு காலத்தில் மதுரையிலேருந்து, எலும்பும் தோலுமா உட்கார்ந்துருக்கிறாரு, எலும்பும் தோலுமா. 2 சின்ன சின்ன பிள்ளைகள், இவ்வளவு பிள்ளைகள். எனக்கு மனதுருக்கத்தோடு அவருக்கு ஜெபம் செய்து வந்தேன்.
எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? உங்க டைமை வீணடிக்கிறதுக்காக இல்லை. இயேசு யார் என்று பேசிக்கொண்டு இருக்கிறேன். அவர் உண்மையுள்ளவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வரும்போதே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றார்? சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறார். முதல்ல என்ன, இன்னைக்கு இமீடியட்டா என் புள்ள வந்துட்டான், இவனுக்கு என்ன வேணும்? சுகம் தான் இன்னைக்கு வேணும், சுகத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு பொருளாதார ஆசீர்வாதங்களின் காலத்தில் அதை கொடுக்கிறார். அதற்கு பிறகு இவனுக்கு இருக்கிற பலவீனங்கள் என்ன, இதை குறித்து இவனுக்கு ஒரு அறிவு வர வேண்டும். இவனை எப்படி நான் கல்வாரி சிலுவையினாலே இவனை விடுதலை ஆக்கி இருக்கிறேன் என்பதை அவன் புரிந்து கொள்ளும் போது இவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அப்ப வரும்போது பர்ஃபெக்டா தெரியும் இவருக்கு வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ். அதனாலதான் அவர்கிட்ட வந்த விதவிதமான மக்கள் வந்தாங்க. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ வந்தால், சமாரியா ஸ்திரீ, வாழ்க்கை கெட்டு போன ஸ்திரீ வந்தால், திமிர்வாதக்காரன் வந்தான். எல்லாருமே வித்தியாசமா வந்தாங்க. ஆனா அவங்களுடைய உடனடியான தேவை என்ன, இந்த தேவையின் இதற்கு பின்னால இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை இயேசு அறிந்து அதன்படி அவர்களுக்கு ஏற்றபடி சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை விசுவாசியுங்கள். அவர் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசமே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியையாயிருக்கிறது. நம்ம நிறைய செய்ய ட்ரை பண்றோம் நம்ம வாழ்க்கையில. அடிக்கடி ஆண்டவர் என்கிட்ட அதான் சொல்லுவார், ரொம்ப நல்லவனா இருக்க ட்ரை பண்ணாத, அதனாலதான் நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் மட்டும் பேசாத. நான் அந்த உலகத்தை போல இல்லை, உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நித்தியமாய் உண்மையில் அன்பு கூறுகிறேன். அதை விசுவாசிச்சுனாதான் நீ வெற்றி அடைய முடியும். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக போகும் பொழுதும் இந்த ஆண்டவர், ஆகவேதான் ஒரு சபைக்கு சொல்கிறார், ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப நான் எங்க நினைச்சு பார்க்கணும்? 1994 என்ன நடந்ததுன்னு நினைச்சு பார்க்கணும். 1994 இயேசுவை பார்த்த பொழுது அவர் எனக்கு என்ன செய்தார், இந்த 30 வருடங்களாக என்னென்ன செய்திருக்கிறார், ஆகவே வரப்போகிற காலங்களில் எனக்கு என்ன செய்வார். அவரை விசுவாசிப்பதே நாம் செய்யும் கிரியை இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாகத்தான் கிரியைகள் மாறுகிறதே ஒழிய கிரியைகள் மூலமாக விசுவாசம் உண்டாவது இல்லை. உம்முடைய நாமத்தினால் அவர்களை காத்து கொண்டு வந்தேன், காத்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. கீப்பிங் அண்ட் கார்டிங் ரெண்டு வேலை செய்கிறார் இயேசு. நம்முடைய தேவைகளையும் சந்திக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டும் வருகிறார். அவங்களுக்கு மட்டும் அப்படி செஞ்சாரும் கிடையாது. அதாவது சீசர்களுக்கு செய்ததை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்கிறார். எப்படி செய்கிறார்? வாசிப்போம். இதை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனத்தை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். மேய்ப்பர் கண்காணி ரெண்டும் அப்படின்னா அதே வார்த்தை, கீப்பிங் அண்ட் கார்டிங். மேய்ப்பருங்கிறது தேவைகளை சந்தித்து மேய்ப்பவர். அதே சமயத்தில் இந்த மேய்ப்பர் என்ன பண்ணுகிறார்? கண்காணிக்கிறவராக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார். அன்றைக்கு சீசர்களுக்கு செய்ததை இன்றைக்கு ஒவ்வொரு தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக செய்யக்கூடிய ஒரு மேய்ப்பரிடத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே அவரை விசுவாசிக்கலாம். நம்மளை விட்டுடுவாரா? நம்ம காணாம போக விட்டுடுவாரா? பிசாசு நம்மளை விழுங்கிட விட்டுருவாரா? என் கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவனும் பறிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவை அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறார், அவர் எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதன் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் நீதிமான்களாகி நீங்களும் நானும் பிழைக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவேதான் மறுபடியும் விசுவாசத்தை குறித்து பேச நான் விரும்புகிறேன். நான் எடுத்திருக்கிற தீர்மானம் என்ன? இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்நாளின் மீதமான நாட்களில் நான் செய்ய போவது என்னன்னா, விசுவாசிக்க மட்டுமே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னென்னலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேனோ, என்னெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னென்னலாம் தேவன் என்கிட்ட பேசினாரோ அதெல்லாம் ரீகால் பண்ண விரும்புகிறேன், மறுபடியும் ரிவ்யூ பண்ண விரும்புகிறேன், அமைதியாய் உட்கார்ந்து அதை தியானிக்க விரும்புகிறேன், அதை விசுவாசிக்க விரும்புகிறேன். அதுதான் நான் செய்ய போகும் கிரியை. I am not going to take any effort on my own. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இவர் என்ன பண்ணுகிறார் இந்த ஆத்துமாவை தெரியுமா? நம்முடைய ஆத்துமாவை அங்கே எழுதியிருக்கிற சங்கீதம் 23 ஆத்துமாவை தேற்றுகிறார்னா சும்மா பிள்ளைங்களை ரே சொல்லி தேற்றுற மாதிரி கிடையாது. பிள்ளைங்களை மடியில் படுக்க வச்சு ரே ரேன்னு சொல்லி தேற்றுற அந்த தேற்றுதல் அதுவும் செய்வார்.
எனக்கு தெரியும், அதெல்லாம் செய்கிறவர் தான். இது எப்படின்னா ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுகிறார். நம்முடைய ஆத்துமாவை ஆதியில் தேவன் ஆதாமின் நாசியில் சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான் இருக்குல்ல, அதாவது தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியுமான ஒரு ஆத்துமா. அந்த இடத்துக்கு நம்ம ரெஸ்டோர் பண்ணுகிறார். கெட்டு போன ஆத்துமாவை, நாம் யார் என்று நம்முடைய சுயநினைவை இழந்த இந்த ஆத்துமாவை, அதாவது கலைந்து போன ஒரு படத்தை போல, ஒரு பிக்சர் மேல நல்ல அழகான ஓவியத்தின் மேல் தண்ணி ஊத்தினா எப்படி அந்த ஓவியம் கலைஞ்சு போனதோ, அப்படி பாவத்தினால் கலைந்து போன ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த உள்ளான படத்தை இவர் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு சும்மா ஒரு லைன் சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரம் அதை பற்றி நான் விபரமாக பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு இன்னைக்கு நம்ம ஆத்மாவுக்கு செஞ்சிருக்கிறது என்ன விதமான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் மேல் இன்றைக்கு விசுவாசம் வைக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அவர்களுக்காக அவர் ஜெபம் செய்தார். ஜெபம் என்பது அழியாத நித்திய போஜனமா இருக்கிறது. அப்போ நம்ம ஜெப வாழ்க்கை இருக்குல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம்? நாம் செய்கிற ஜெபங்கள் அழிந்து போகாது. நம்முடைய ஜெபங்கள் நித்திய போஜனம் போல நித்தியத்திற்கு ஏதுவானவைகள். அதை நம்ம கத்துக்கணும். இயேசு நமக்காக ஜெபிக்கிறார், சீசர்களுக்காக ஜெபம் பண்ணினார்னா அதுதான் காண்பிக்குது. ஜெபம் எதை காண்பிக்கிறது? நாம் ஒருவர் மேல் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறோம், எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. அன்பு இல்லை, விசுவாசம் இல்லைன்னா அந்த ஜெபத்துக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. உண்மையாகவே கரிசனை, நித்திய போஜனம், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருவரை குறித்த அவர்களை குறித்த நித்திய நம்பிக்கை, ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கும் போது நாம் செய்யும் காரியம்தான் ஜெபமாயிருக்கிறது. இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். சமாரியா ஸ்திரியை பார்க்க போகும்போது அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல, அந்த இடத்துல சீசர்கள் கொண்டாந்து போஜனம் கொடுக்குறாங்க. ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். இயேசுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் போனாரோ எல்லாமே அவர் எதையுமே என்ன சொல்றது, எந்த திட்டமிடாமல் செய்யல. எல்லாத்தையுமே அந்த 33 வருடங்கள் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் அழிந்து போகிறதற்காக அல்ல, அழியாத போஜனத்திற்காகவே அவர் கிரியை செய்து போனார் என்று பார்க்கிறோம். அப்போ அதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஜபமாக இருக்கட்டும், ஜபிக்கும் போது என்ன செய்கிறோம், வேதம் வாசிப்பு, ஜபம், எல்லாவற்றிலும் வாழ்க்கையின் நோக்கங்கள், மீதமான வாழ்க்கையை வெறும் அழிந்து போகிற போஜனத்திற்காக இல்லைன்னா அதை இயேசு நமக்கு கூட கொடுப்பார். அழியாத நித்திய போஜனத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக சிந்தையுள்ளாய் செய்யும் பொழுது, அதை தேடும் பொழுது இதை அவர் நிறையாவே கொடுப்பார். ஆமென். கொடுப்பார்னு விசுவாசிக்கணும். கஷ்டப்படுறதான் விசுவாசம்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக கொஞ்சமாக கையில் சம்பளத்தை வாங்கிட்டு பாஸ்டர்னா கஷ்டப்படணும், பாஸ்டர்னா கஷ்டப்படணும், அதுதான் விசுவாசம். அந்த காலத்தில் எங்கள் பிள்ளைங்களுக்கு பால் இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டோம், அதனால இந்த காலத்தில் உள்ள பாஸ்டரும் பிள்ளைகளுக்கு பால் வாங்க கஷ்டப்படணும், அது பேர் விசுவாசம் இல்லை. அது ஆண்டவரை அவமானப்படுத்துறது. அவர் அப்படியே சொன்னார், எனக்கு ஊழியம் செய்வீர்கள் அப்பொழுது சகலம் குறைவுபட்டு போகும், அப்படியா சொன்னார். உங்கள் பிள்ளைகளுக்கு பால் வாங்க காசு இல்லாமல் நீங்கள் தெருவில் அலைவீர்கள் தேவன் சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு பிதா கனப்படுத்துவார்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை, பிதா ரெடி ஆயிடாரு, அவனுக்கு நான் கனப்படுத்தணும்னு. பரலோகம் அவனை கனப்படுத்துகிறது, கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. சில பேர் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, அவருடைய அவிசுவாசம். அவங்க தங்கள் நம்புறத விசுவாசம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க மனுஷனுக்கு ஏற்ற கிரியைகள் நடப்பித்தார்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் அல்ல. அதுக்குன்னு கஷ்டமே வராதுன்னு சொல்ல, ஆனால் கஷ்டம் தேவனுடைய சித்தம் கிடையாது. விசுவாசம் தான் வாழ்க்கையை மாற்றுகிறது. அழியாத போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கள். சரி, முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:16 முதல் 23 வசனங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது,
அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவன்றே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசிபாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இந்த ஒட்டுமொத்த பகுதியின் சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அந்த கொலோசை சபைக்கு பவுல் எழுதுகிறது மதம், சிம்பிளா சொன்னா மதம், இன்னொன்று வேறே விதமான ஆராதனைகள். கிறிஸ்தவத்தில் பெரிய தாக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ வரலாற்றிலே என்னைக்கு கிறிஸ்தவம் தாக்குதலுக்குள்ள போகணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டு, அதாவது சபையாய் வந்துவிட்டு அதற்கு பிறகு தாங்கள் எந்த மார்க்கத்திலிருந்து வந்தார்களோ, தாங்கள் என்ன விதமான பின்னணியிலிருந்து வந்தார்களோ அந்த காரியத்தை சபைக்குள்ள என்னைக்கு நுழைக்க அவங்க முயற்சித்தாங்களோ அப்பெல்லாம் சபை என்ன பண்ணிவிட்டது? வல்லமையற்றதாய் போனது. அதனாலதான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணினார்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ங்கிறத பார்த்ததுனால தான் இன்னைக்கு நம்மெல்லாம் விசுவாச மார்க்கத்தர மாறி இருக்கும். அவர் பயங்கரமா என்னமோ செஞ்சு பார்த்துருக்கிறாரு. முழங்கால் படிட்டு ஜபமாலை உருட்டி படியில நடந்து போய் எல்லாம் பண்ணாரும். அவருக்குள்ள என்ன வரல? ஒரு திருப்தி அவருக்கு வரல. கத்தோலிக்க மார்க்கத்தில் போய் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணி பார்த்தாரு. அவங்க கொஞ்சம் 2 வேளை 1 வேளை சாப்பிடக்கூடாதுன்னா இவர் 2 வேளை சாப்பிடாம இருந்து பார்த்துருக்கிறாரு. ஸோ அதே போல ஒரு காரியங்கள் எப்போதுமே மார்க்கத்துக்குள்ளே மதம் புகுந்து விட்டால், தவறான ஆராதனைகள் புகுந்து விட்டால் அது வஞ்சனையாய் மாறிவிடும் என்று இங்கே பவுல் சொல்றாரு. இவர் வந்த மார்க்கத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு, யூத மார்க்கம். அப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், அப்ப தேவன் தானே யூத மார்க்கத்துக்கு நிறைய முறைமைகளை கொடுத்தாரு, அதை எப்படி நம்ம குற்றப்படுத்த முடியும்னா, யூத மார்க்கத்துக்கு மட்டும் ஒரு காரியம் பொருந்தோம். யூத மார்க்கத்தின் ஆராதனை முறைமைகள், யூத மார்க்கத்தில் தேவன் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் தன்னுடைய குமாரனை பற்றியது. அவருக்கு நிழலாக தேவன் இதெல்லாம் சொன்னார். அங்கதான் சொல்றாரு, போஜனம், பானம், பண்டிகை நாள், மாத பிறப்பு, ஓய்வு நாள், இதெல்லாம் எதுக்குன்னா கிறிஸ்துவை பற்றினது. அதனாலதான் சொன்ன குத்து விளக்கெல்லாம் இப்போ நம்ம ஏத்துறது இல்லைன்னு. எல்லா முறைமைகள், எல்லா ஆராதனைகள், நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, இது பண்றது, அது பண்றது, ஒண்ணுமே கிறிஸ்தவத்தில் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து தான் தேவத்துவத்தின் பரிபூர்ணமா இருக்கிறார். எதைதான் பண்ணணும் வேதம் சொல்லுது, அவரை விசுவாசி, அவ்வளவுதான். அவரை விசுவாசிக்கிறத விட்டுட்டு வேற எதையிலாவது போய் நீ துணிவா, அந்த காலத்துல தூதர்களுக்கு ஆராதனை செஞ்சிருக்காங்க போல இருக்கு, அதான் எழுதுறாரு. பார்க்காததுக்குள்ள துணிவா நுழையாத. நீ பார்த்திருக்கியா? பார்க்காததுக்குள்ள துணிவா நுழைஞ்சி மாயமான தாழ்மையான ஆராதனைக்குள்ள போயிடாத. சில காரியங்களாம் என்ன சொல்றாருன்னா, சாப்பாட்டு கண்ட்ரோல், தொடாத, ருசிக்க, இதெல்லாம் ஹைஜீனா இருக்கிறதுக்கு உதவுங்கிறாரு. உன் உடம்ப சுத்தமா வச்சுக்கலாம். குளிச்சுட்டே இருந்தீங்கன்னா, யூதர்கள் குளிச்சுட்டே இருப்பாங்க, சரீரம் சுத்தமா இருக்கும் இல்லையா? எல்லாமே எதுக்கு உதவும்னா, ஒன்று நம்ம சரீரத்தை சுத்தமாக வச்சுக்க உதவும், இன்னொன்று நம்ம மனசாட்சியை நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு, அதை தவிர வேற எதுக்கும் உதவாதுங்கிறாரு. அப்போ இங்கே என்ன சொல்ல வருகிறாருன்னா, இந்த இடத்த நான் சொல்ல விரும்புகிறேன், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு, இது ஒரு சரீரத்தை சொல்றாரு. நம்ம பாடி இருக்குல்ல, பிசிக்கலா, இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்லாம் எழுதியிருக்கும். ஒரு சரீரம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி நம்முடைய சரீரம், நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், சரீரமாகிய நாம் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா, தலையாகி இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுதான் உன்னோட சோர்ஸ்ங்கிறாரு.
இப்ப நீ ஏதாவது செய்யறதுனால உனக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. பூமிக்குரிய காரியமானாலும் சரி, பரலோகத்துக்குரிய காரியமானாலும் சரி, உன் தலை இருக்கிறாரே, நீ உன்னுடைய சரீரமாகி நீ உன்னுடைய தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறியோ அவர் தான் அதெல்லாம் உனக்கு கொடுக்க போறாரு. நீ புறம்பா செய்யற எதுவுமே உனக்கு அதை கொடுக்க போறது கிடையாது. சோர்ஸ் செய்யறாரே தலை, நம்ம தலை ஏசு. அது மட்டுமல்ல, இந்த தலை எப்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாருன்னா, அவர் கொடுக்கறதெல்லாம் சூப்பர் நேச்சுரல். we cannot understand. supernaturally he supplies all our needs. வேத வசனம் இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி இதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஒரே ஒரு நாலேஜ் தான் உனக்கு வேணும். அவர் யாரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரை நான் எப்படி விசுவாசிக்க முடியும்னு எடுக்கிற அந்த கிரியை நிமித்தம் தேவன் என்ன செய்கிறார், ஜீவனுக்கும் எந்த இடத்த சொல்லுது, இந்த உலகத்திற்கு வாழ்க்கைக்கான ஜீவனுக்கும் தேவபக்தி. நீ கர்த்தருக்கு முன்னாடி தேவபக்தியா இருக்கணும். தேவபக்தியை பற்றி பவுல் ரொம்ப எழுதுறாரு. நீங்க நம்ம தேவபக்தியா இருக்கணும்னு எழுதுறாரு. தேவபக்தியா இருக்கணுமா? ஆனா தேவபக்தியா இருக்கிறதுக்கு யார் உதவி செய்ய போறார்? நான் செய்யற சடங்காச்சாரங்கள் தேவபக்தி உண்டாக்காது. என் தலை இருக்கார்ல, என் தலையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கைக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய கொஞ்சம் என்று எழுதவில்லை, வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை. யாருடைய வல்லமை? இயேசுவின் வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி தரப்போகிறது என்று எழுதவில்லை, ஏற்கனவே அதை தந்திருக்கிறார். தேவபக்தி, நான் தேவபக்தியா நடக்கணுமா? அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். இந்த உலகத்திற்கு தேவையான காரியங்கள் எனக்கு வேணுமா? அதையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய வல்லமை எனக்குள்ளே அதை தந்திருக்கிறது. அந்த வல்லமையை நான் அவரோடு இருக்கிற இணைப்பினாலே பெற்றுக்கொள்கிறேன். தலையில்லாத முண்டத்துக்கு ஒன்றும் போகாது, ஆனால் தலையோடு இருக்கிற சரீரத்துக்கு எல்லாம் தலையிலிருந்து சப்ளை ஆகும். ஆமென். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாய் நமக்கு அவர் கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப மற்ற எல்லாமே என்னதான்? வீண். அதனால சொல்றாரு, அப்படி இருமாப்பா போனீங்கன்னா உங்கள் பந்தய பொருள், அதாவது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பிரைஸ், நீங்க அடைய போற அதை இழந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஏன்னா அது எல்லாமே மனுஷனுடைய பாரம்பரியம் எல்லாமே என்னன்னா சரீரத்தின் சுத்தத்தை பற்றி இருக்க ஒழிய அதுல எதுவுமே தேவனை பற்றிய காரியம் கிடையாது. யூத மார்க்கத்துக்கு தேவன் கொடுத்தது நிழல், இயேசு நிஜமாய் நிறைவேற்றியிருக்கிறார். ஆனால் மற்ற மார்க்கத்திலிருந்து மற்ற வழிபாடுகளிலிருந்து வருகிற நீங்கள் மொத்தமா எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படிங்கிறார். கலாத்தியருக்கு எழுதுறாரு பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், இது புறஜாதி மக்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். ஆராதனைங்கிற பேர்ல நீங்க என்னவா இருந்தீங்களாம்? அடிமைகள். தேவனை ஆராதிக்காமல் வேற எதை நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தோம்னாலும் அதுக்கு நம்ம அடிமையா இருக்கோம்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு ஆராதனை செய்கிறோம், ஒரு மனுஷன் ரொம்ப பிடிச்சிட்டு என்ன அர்த்தம்? அவனுக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு கூற முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாருக்கும் அடிமை ஆயிட்டோன்னு அர்த்தம். இது இருந்தெல்லாம் இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அதுக்கு சொல்ல வரேன். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான 2 காரியத்தை சொல்றாரு. அதுல உனக்கு எந்த பலனும் கிடையாது, அதனால உனக்கு ஒன்றும் கிடையாது, வெறுமை, எம்டி. அது பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஏன் அப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவங்களோட போய் நம்ம கலக்க வேணாம், நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம், நமக்கு கோபம் வருதுன்னா இதான் காரணம். அது வீணு, அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க அதை விட மாட்டாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் வீணாக போனது, இது ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனால் சிலர் பாருங்க, அது மேலே ரொம்ப அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் ரொம்ப, நீங்கள் அதுக்குள்ளே போயிடாதீங்கிறார். மறுபடியும் அவைகளுக்கு அடிமை, அப்போ அவைகளுக்குள்ள போகும்போது சொல்கிறார் அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அப்போ இயேசு என்னென்ன விடுதலை கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம செஞ்சோமே கிரியைகள், நம்ம செஞ்சோமே ஆராதனைகள், இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது அவைகளுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். எவ்வளோ நல்ல ஒரு தேவன் இல்லை? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ கடவுளுக்கு பிரியமாக ஏதோ செஞ்சுட்டு இருக்கோன்னு. ஆனால் பவுல் சொல்றார், இல்லைப்பா நீ அடிமையாக இருந்த,
அதுக்குள்ள மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு போன்னு பார்த்தீங்கன்னா நீ மறுபடியும் கொஞ்சம் அடிமையாக விரும்புறடா அப்படிங்கிறாரு. கர்த்தர் உன்னை சுயாதீனத்துக்கு கூப்பிட்டிருக்காரு. கர்த்தர் தன் குமாரனாக இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே உன்னை சுயாதீனத்திற்கு கூப்பிட்டிருக்கிறார். விடுதலையோடு அவரை ஆராதிக்க கூப்பிட்டிருக்கிறார். சந்தோஷமா அவரை பின்தொடர கூப்பிட்டிருக்காரு. நீ எதையாவது செய்யலான்னு எதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ற? விருத்த சேதனமாகட்டும் எதாகட்டும், நீ மறுபடியும் அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அப்ப சொல்ற நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டு என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன். யூத மார்க்கத்தில் அப்படியே பர்ஃபெக்டா ஊர்ன ஒரு மனுஷன் சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் இயேசுவை உணர்ந்திருப்பாரு. பரிசேயர்கள்னா அப்படி ஒரு பக்தி. இன்னும் சொல்லப்போனா சபையை அவர் துன்பப்படுத்தினதே அதுக்காக தான். யூத மார்க்கத்துக்கு விரோதமா இவங்க பண்றாங்கன்னா அவங்கள கொல்லணும்னே பிளான் போட்ட ஒரு மனுஷன் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பிரயாசப்பட்டது இப்போ எனக்கு பயமா இருக்கு, நீங்களாம் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டனே அது வீணாய் போயிட்டு என்று நான் பயந்து இருக்கிறேன், மறுபடியும் அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாரு. சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நானும் உங்களை போலுமானேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு நான் சொல்றது என்ன, இந்த பகுதியில் வழியாக இயேசுவை விசுவாசிப்பது என்பது பாவத்திலிருந்து மாத்திரம் நமக்கு விடுதலை கொடுத்தது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பிசாசனத்திலிருந்து மாத்திரம் விடுதலை கொடுத்தார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் சொல்லுகிறேன், இயேசு மதத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். வீணான ஆராதனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுவே பெரிய இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷனா இருக்கு. நம்ம என்ன பண்றது இல்லை, எண்ணெய் ஊற்றி விளக்கு கொளுத்துறதில்ல, ஊதுவத்தி கொளுத்துறதில்ல, சாம்பிராணி போடுறதில்ல, எந்த செலவும் இல்லை, பூ வாங்குறதில்ல, மாலை வாங்குறதில்ல, மட்டை வாங்குறதில்ல, ஒன்றுமே இல்லை. ஈவினிங் ஆனால் லைட்டை போடுறோம் இல்லையா? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறோம் மண்டி போட்டு நம்ம வீட்டில் தேவனை நோக்கி, அவருடைய பிரசன்னம் வருகிறது. இது எதை காண்பிக்கிறது? தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. உலகத்தின் அநேக பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை தேவன் விடுவித்திருக்கிறார். இதுவே பெரிய இளைப்பாறுதல் இல்லையா? தேங்காய் வாங்கிட்டு போகணும், வாழைப்பழம் வாங்கிட்டு போகணும், அந்த தட்டு வாங்கணும், இந்த தட்டு வாங்கணும், ஒன்றுமே கிடையாது. இயேசுகிட்ட போகலாம். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்கே ஒரு அர்த்தமும் கிடையாது, ஒரே அர்த்தம் தான். உங்களுக்கு 1000 அர்த்தம் இருக்கலாம், எனக்கு ஒரே அர்த்தம் தான், என் இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார். நான் எந்த கிரியை நடப்பிக்கும்படியாய் அல்ல, ஒரே ஒரு கிரியை, அவரை விசுவாசிக்கும் கிரியை செய்ய என்னை தேவன் அழைத்திருக்கிறார். அது எதை காண்பிக்குதுன்னா, தேவன் எனக்கு கொடுத்த விடுதலையை, சுயாதீனத்தை காண்பிக்கிறது. அப்போ விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது விடுதலையின் சத்தியமாக இருக்கிறது. விசுவாசம் விடுதலை கொடுக்கிறது. அந்த பாரத்தையும் சுமையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து இருக்கிறார் இயேசு. மதம் கொடுத்த சுமைகளை, ஆராதனையை, பொல்லாத ஆராதனைகள் நம்மை அடிமையாக்கி வைத்திருந்த அதிலிருந்து இயேசு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்கு நம்மை அழைக்கிறார். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமான திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இவரை விசுவாசிக்கும் போது ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது மட்டுமல்ல, அதனால அவர் ஒன்றும் கோச்சுக்கு போறதில்லை. ஆனால் எங்கள் ஆத்துமாக்களை அவர் பாதுகாக்கிறவராகவும் எங்களை போஷிக்கிறவருமாக இருக்கிற ஒரு நல்ல மெய்ப்பரிடத்தில் தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நாங்கள் என்ன செய்யலைங்கிற பற்றி அவர் ஒன்றுமே எங்களை பற்றி பார்க்கறதில்ல. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் எங்களை காப்பார், கடைசி வரைக்கும் எங்களை போஷிப்பார். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அழிந்து போகிற போஜனமோ அழியாத போஜனமோ ரெண்டையுமே அவர் எங்களுக்கு கொடுக்க நல்ல கர்த்தராக இருக்கிறார். நாம் எழுந்து நிற்போம்.